ஒரு நாள் விஜயநகர அரசர் தனது மந்திரிகள் அனைவரையும் அரண்மனைக்கு அழைத்தார். அவர் சொன்னார், இன்று நான் ஒரு புதுமையான சவாலை விடுகிறேன். யார் யானையை பூனையாக மாற்ற முடியும் என்று பார்ப்போம். அது கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அரசே, யானையும் பூனையும் எவ்வளவு வேறுபட்டவை! இதைச் செய்ய இயலாது என்று அமைச்சர்கள் சொன்னார்கள். ஆனால் அரசர் சிரித்தார். இயலாதது என்று சொல்ல வேண்டாம். எனது அரண்மனையில் அசாத்தியத்தை சாத்தியமாக்குபவன் தெனாலிராமனே. அவனே இதை செய்து காட்டட்டும். அரசர் அளித்த சவாலை தெனாலிராமன் அமைதியாகக் கேட்டார். அவர் சிரித்தபடி சொன்னார், அரசே, ஒரு நாள் அனுமதி தாருங்கள். நாளை உங்களுக்கே யானையை பூனையாக ஆக்கிக் காட்டுகிறேன். அரசர், நாளைக்குள் யானையை பூனையாக ஆக்க முடியுமா? சரி, உன் திறமையை பார்க்கிறேன். அரசர், அமைச்சர்கள், மக்கள் அனைவரும் கூடியிருந்தனர். அரண்மனை வாசலில் ஒரு பெரிய யானை நின்றது. தெனாலிராமன் வந்தார். அவரிடம் ஒரு பெரிய சுத்திகை, கம்பி, ஒரு பூனை கூண்டு, சில பொம்மைகள் இருந்தன. அவர் யானைக்கு குரல் கொடுத்தார். அரசே, இப்போது யானையை பூனையாக ஆக்கப் போகிறேன். அவர் யானையின் முன் ஒரு பெரிய மூடிய திரை போட்டார். தெனாலிராமன் அங்கு சில மணி நேரம் வேலை செய்தது போல நடித்தார். மூச்சு மூச்சாக குரல், கரகரப்பான சத்தம், வெப்பம், காகிதம் கிழியும் சத்தம். அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். பின்னர் தெனாலிராமன் திரையை எடுத்தார். அங்கு யானை இல்லை, ஒரு சிறிய பூனை மட்டும். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். யானை எங்கே? தெனாலிராமன் அமைதியாக சிரித்தார். அரசே, நான் யானையை பூனையாக ஆக்கிவிட்டேன். அரசர் குழப்பமடைந்தார். அது எப்படி சாத்தியம்? தெனாலிராமன் விளக்கினார். அரசே, நீங்கள் யானையை பூனையாக ஆக்கச் சொல்லினீர்கள். அதற்காக யானையை மெல்ல மெல்லச் சுருக்கி விட்டால் பூனையாக மாறும் என்பதில்லை. ஆனால் யானை என்ற வார்த்தையை பூனையாக மாற்றுவது சாத்தியம். பாருங்கள். அவர் ஒரு பலகையை எடுத்தார். அதில் பெரிய எழுத்தில் யா நை என்று எழுதப்பட்டிருந்தது. பின்னர் அவர் யா என்ற எழுத்தை அழித்தார். மீதி நை, பூனை என்ற சொல் மட்டும் இருந்தது. அரசர் உட்பட அனைவரும் பெரிதும் சிரித்தனர். அரசர் சொன்னார், தெனாலிராமா, நீ அசாத்தியத்தையும் சாத்தியமாக்கிவிட்டாய். யானையை பூனையாக ஆக்கினாய், சொற்களால், அறிவால், நகைச்சுவையால். அவர் தெனாலிராமனுக்கு தங்க நாணயங்கள் நிறைந்த பை கொடுத்தார். கதையின் நெறி: சில பிரச்சனைகளுக்கு வலிமை அல்ல, அறிவும் நகைச்சுவையும் தான் தீர்வு.